ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது ஒரு சூப்பர்பான ரொம்ப ஹெல்த்தியான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். எல்லா விதமான டிஃபன்ஸ்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். செய்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப மெடிசனல் வேல்யூ உள்ளது. ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு டிப்ஸ் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம அந்த முள்ளங்கி வச்சு சூப்பர்பான சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு முள்ளங்கி எடுத்துக்கங்க, வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீல் பண்ணுங்க. முள்ளங்கி வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முள்ளங்கி எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கணும். கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா, தக்கையாக இருந்துச்சுன்னா முத்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் முள்ளங்கி வாங்கும்போது கையில் எடுத்திங்கன்னா வெயிட் தெரியும். பழைய முள்ளங்கிக்கும் புது முள்ளங்கிக்கும், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் 2-3 நாளான முள்ளங்கிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ நீங்கள் முள்ளங்கி வாங்குறதே கரெக்டாக எலசா முள்ளங்கி வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது நம்ம தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்புறம் தோல் சீவுங்க, திருப்பி வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்துக்கங்க. கொஞ்சம் பெருசாக, ரொம்ப மெலிசாக சீவிடாதீங்க. ஏன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கும்போது வாட்டர்லாம் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற இது கிரேட்டரில் திருவுறதில் நீங்கள் திருவிக்க போகிறீங்க. திருவி வச்சுடுங்க. ஒரு வானல் வச்சு முடிஞ்ச அளவுக்கு கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ஆப்ஷனல், வேணான்னா விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து போட்டோம், கடலைப்பருப்பு ஆப்ஷனல், விட்டுடலாம் வேணான்னா. கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கங்க. நான் எடுத்துருக்கிறது 3 முள்ளங்கி, அதனால் ஒரு சின்னதாக கொஞ்சமாக இஞ்சி எடுத்து ஃபைன் சாப் பண்ணி இந்த மாதிரி போட்டுருங்க. இதெல்லாம் பொரியட்டும். இது பொரிஞ்ச உடனே ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கங்க, வாஷ் பண்ணிவிட்டு போட்டுடுங்க. போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 இல்லை 3 காஞ்ச மிளகாய், 2 போதும். கொஞ்சம் காரம் வேணும்னா 3 வச்சுக்கோங்க. இது மாதிரி இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். தீச்சிடாதீங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட போகிறோம். எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளங்கி நம்ம கிரேட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது வதக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் இப்போ இருக்கல, இதில் எடுத்துகிட்ட அப்புறம் எண்ணெய் இருக்கும். இது கூடயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. கடலை எண்ணெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவ்வளோ டேஸ்ட் வராது. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெய், அதாவது 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அந்த முள்ளங்கியை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்க போகிறோம். அந்த ரா ஃப்ளேவர் போகணும் முள்ளங்கியில், அதுதான் அதில் முக்கியம். ஸோ நீங்கள் அதை ஸ்லோவாக ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு முள்ளங்கியில் நல்லாவே தெரியும். இது ஃபஸ்ட்டு பிளட் ப்யூரிஃபை பண்ணும். கிட்னி ஸ்டோன்ஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்டோன்ஸை கரைக்கும். அது மாதிரி யூரினரி ட்ராக்கில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பலன் இருக்குது முள்ளங்கி மூலயமா. ஏன்னா முள்ளங்கி நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டீங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டா நீங்கள் அந்த சட்னி பேர் சொல்லாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டவங்களை கேளுங்க, இது என்ன சட்னின்னு கேளுங்க. அவங்களுக்கே இது முள்ளங்கியில் அரைச்சாங்களான்னு டவுட் வரும். அந்த மாதிரி பாருங்கள். கொஞ்சம் முள்ளங்கி ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. தாளிச்சது வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, இந்த கடுகு உளுத்தம் பருப்பில் வச்சுருந்தோம்ல அது, இதெல்லாம் இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிருங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், லேசாக இந்த மாதிரி இருக்கட்டும். அது மாதிரி ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா முள்ளங்கி தண்ணி விடும். ஸோ உங்களுக்கு முள்ளங்கியில் மெடிசனல் யூஸஸும் அதிகமாக இருக்குது. சீக்கிரம் செய்யக்கூடிய சட்னி, கொஞ்சம் வித்தியாசமான சட்னி, டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் திருப்பி, நீங்கள் சாப்பிட்றவங்க கேட்டிங்கன்னா இது முள்ளங்கி சட்னின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்லாத வரைக்கும் அவங்களுக்கு இது முள்ளங்கி சட்னினே தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.